ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் பேசுகிறேன். நான் இப்போ சரித்திர புகழ்பெற்ற ஒரு கோட்டையிலிருந்து தான் இந்த பதிவே. இந்த கோட்டையானது திருப்பதிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டையே. திருப்பதிக்கும் இந்த கோட்டைக்குமே நிறைய ரகசியங்கள் இருக்குது. இந்த கோட்டையோட பேர் சந்திரகிரி ஃபோர்ட். ஆம், சந்திரன் என்றால் நிலவையும், கிரி என்றால் மலையையும் குறிக்கக்கூடிய இடம்தான் இது. இங்கே மலை மேலே இந்த கோட்டை இருக்குது. இந்த மலை வந்து சந்திரன் வடிவத்தில் இருக்கிறங்காட்டிக்கு தான் இதை சந்திரகிரி ஃபோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 500 ஆண்டுகளுக்கு முந்தைய கோட்டை தான் இந்த கோட்டை. ஸோ நமக்கு பின்னாடி பார்க்குறீங்களே, இந்த பில்டிங் வந்து 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டின ராஜாவோட கோட்டை. விஜயநகர பேரரசுக்கு கீழே இருந்திருக்கு. அதற்கப்புறம் நிறையா சுல்தான்களும் இதை வந்து போட்டி போட்டிருக்காங்க. கடைசியாக பிரிட்டிஷ்காரர்களும் இந்த ஃபோட்டை வந்து கையில் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத இதோட டாக்குமெண்டேஷன் படி சொல்கிறாங்க. இந்த கோட்டையில் நீங்கள் பின்னாடி பார்க்குறது ராஜா கோட்டை. இங்கே இருந்து அப்படியே அண்டர் கிரவுண்டில் சுரங்கப்பாதையே இருக்குது. தனியாக இருக்கக்கூடியது ராணி கோட்டை. இந்த ராஜா வந்து 2 ராணியோட இருந்தங்காட்டிக்கு இந்த ராஜாவுக்கு வந்து 2 ராணி கோட்டையும் ஒரு ராஜா கோட்டையும் வச்சுருக்காங்க. இந்த கோட்டைக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய குளம் இருக்குது. இது அந்த காலத்தில் ராணிக்கு செப்பரேட்டாக ஒரு ஸ்விம்மிங் பூலாக பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அருவி வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த அருவி வரது இல்லை. அந்த அருவிக்கு மேலே பெரிய மலையாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் என்ன வடிவத்தோடு இருந்தாரோ அதே வடிவத்தோடு இருக்கக்கூடிய மலை தான். அவர் வந்து தலையில் கையை வச்சுட்டு ஆதிசேஷன் மேலே படுத்த மாதிரி இருப்பார். அதோட மொத்த வடிவம் தான். இதை கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தாலும் அவ்வளோ தெளிவாக தெரியுது. இது மட்டும் இல்லாமல் இங்கே இருந்து சுமாராக ஒரு 1000 படிக்கட்டுகளில் நடந்து போனோம்னா திருப்பதி மலைக்கே போகக்கூடிய வழிப்பாதையும் இருக்குது. இப்போ அந்த வழிப்பாதையை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் சிப்பாய் கோட்டைகள், ரகசியமான கோயில்கள் அப்படின்னு இங்கே நிறைய கோயில்களும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோட்டைக்கு நீங்கள் வருவதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா, அந்த காலத்திலேயே எந்த முறையில் வாழணும், எப்படி வாழ்ந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத வாழ்ந்து காமிச்சிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள். ஸோ அந்த மாதிரி இடம்தான் இந்த இடமே. ஸோ இந்த இடத்திற்கும் திருப்பதிக்கும் நிறையா கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதான் இதோட ஸ்பெஷலும் கூட. ஸோ திருப்பதி வரவங்க கண்டிப்பாக இந்த கிருஷ்ணகிரி ஃபோர்ட்டுக்கு வாங்க. இந்த கிருஷ்ணகிரி ஃபோர்ட் அப்படிங்கிறதுல வந்து இருக்கக்கூடிய ரகசியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கல மூலமாக நமக்காக நம்மளே சில விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியும். நம்மளோட ராஜாக்கள், நம்மளோட முன்னோர்கள் எப்படி ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யத்தோட மிக பிரம்மாண்டமாக வாழ்ந்தாங்க, நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்பேற்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவே. ஸோ இந்த மலைக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கின்றேன். வாழ்க வெல்க, நன்றிகள் கோடி.